அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாக்யராஜ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறாரு. ஏன் மலரு, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்ததுமே லட்சுமி வேலை சொல்ல, அப்பதான் மதி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. ஆமா, மலர் எங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, அவங்களா இந்த பக்கத்துல கல்பனா கூப்பிட்டாங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, ஆமா என்ன வந்த கல்பனாவுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா, ஆமா மலர் எப்ப போனா இன்னுமா வரல அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, இந்த இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ராகவி சும்மா இருக்காம, அம்மா பாட்டிய தானே பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகவி சொல்ல, என்னது பாட்டிய பார்க்க போயிருக்காங்களா, ஏ ராகவி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கூப்பிட, அப்பதான் மதி, ராகவி நீங்க வா சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி கூப்பிட, ஏய் நீ சும்மாரு, ராகவி இங்க வா, அம்மா அம்மா இங்க அம்மா எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவி கிட்ட லட்சுமி கேட்க, அம்மா பாட்டிய பார்க்க போயிருக்காங்க, பாட்டியையும் கார்த்தி மாமாவையும் பார்க்க போயிருக்காங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல, அதான் பாட்டிய பாக்குறதுக்காக அம்மா அங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகவி சொல்லவும், என்ன நடக்குது இங்க ஸ்ருதி, மலர் அங்கேயா போயிருக்கா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, ஆமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி திணற, என்ன ஸ்ருதி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி கேட்க, அப்பதான் ஆட்டோ வருது. ஆட்டோல இருந்து இங்க மலரை இறங்கி உள்ள வராங்க. ஐயோ என்ன சொல்ல போறோம்னு தெரியலையே, போச்சு. அத்த மாமா வந்துட்டீங்களா, ஆமா என்னங்க டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மலரு பேச, ஆமா மலரு நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்க, நான் பக்கத்துல கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு சொல்ல, கோயிலுக்கு போயிருந்தியா, ஆமா ராகவி உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்றா, உண்மையை சொல்லு மலரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்க, இங்க மலருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாக்யராஜ் கண் ஜாடையிலே கேட்க மலர் ஆமான்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, ஏதாவது நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, ஆமா உன்கிட்ட சொல்லியிருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சிருப்ப, போயா உன்கிட்ட ஒன்னு சொல்ல வந்தா அதை சமாளிக்க கூட தெரியல, இதுல கிழிச்சிருப்பாராம்ல அப்படின்னு சொல்லிட்டு மலர் மனசுக்குள்ளேயே பாக்யராஜை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என் அம்மாவை நான் பார்க்க போக கூடாதா, என் அம்மாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துக்கிட்டு கார்த்தி வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு ஆபீஸ் வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் எங்க அம்மாவை போய் பார்க்கத்தான் போனேன், நான் எங்க அம்மாவை போய் பார்க்க போறேன்னு சொன்னா உடனே விட்டுருவீங்களா, எங்க அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்ச நேரம் 3 மணி நேரம், அவ்வளவுதான் அத்தை, போனேன் நான் வந்துட்டேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்ல, எனது அவ்வளவுதானா, போயிருக்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, நாங்க இந்த பக்கமா போன நேரமா பார்த்து நீ அந்த பக்கமா போயிருக்க, என்ன மலர் இது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்க, நான் ஒன்னும் தப்பு பண்ணலையாத்த, எங்க அம்மாவை பார்க்கத்தானே போனேன், அம்மாவை பார்க்க போறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா, அதுவும் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு பார்க்க போனேன், இதுல என்னத்த தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்க, அப்பதான் ராகவன், அப்ப இப்படியே எங்க கிட்ட கேட்காம எல்லா முடிவையும் நீயே எடுத்துருவ போலே அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்ல, எல்லா முடிவும் நான் எடுக்கிறேன்னு சொல்லல மாமா, அம்மாவுக்கு முடியலைன்னு கேள்விப்பட்டதுனால போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, இங்க பாரு மலரு, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், உனக்கு உங்க அம்மா தான் முக்கியம், உங்க அம்மாவை தான் பாத்துக்கிறேன்னு தோணுச்சுன்னா நீ மொத்தமா அங்கேயே இருந்துடலாம், அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பட்டுன்னு பேச, மலருக்கு பார்த்தா கஷ்டமாயிருது. பட்டுன்னு பார்த்தா கிச்சனுக்குள்ள போயிடறாங்க. எங்க அவளுக்கு இந்த தைரியம் யாரு கொடுத்திருப்பான்னு சொல்றீங்க, எல்லாம் அந்த மதி பண்ற வேலைதான், அவ தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, நம்ம இந்த பக்கமா போயிருக்கோம், அவங்க ஆஸ்பத்திரி போற நேரமா பார்த்து நீங்க கிளம்புங்க, அவங்க வர்றதுக்குள்ள வந்துடலாம், அதனால அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவ தான் இவளை ஏத்தி விட்டுருப்பா, இல்லைன்னா அந்த மலருக்கு இங்க தோண போகுது, இந்த மலருடைய நடவடிக்கை கொஞ்ச நாளா மாறிக்கிட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ராகவனை ஏத்தி விட, அப்பதான் ராகவன், பாக்யராஜ் என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீனு, இதெல்லாம் சொல்ல மாட்டியா, அந்த குடும்பத்து பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிதானே வச்சிருக்கோம், இது என்ன பழக்கம் பாக்யராஜ், வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி போயிட்டு வர்றது, அதான் ஆட்டோல லேட்டா வர சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்க, அப்பா அது உடம்பு சரியில்லைன்னு தானப்பா மலரு போச்சு, இதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்கவும், என்ன பாக்யராஜ் நீ அப்படி அவளோட சேர்ந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, மலருக்கு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருது. கிச்சன்ல இருந்து விறுவிறுன்னு வராங்க. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இப்ப உங்களுக்கோ மாமாக்கோ உடம்பு சரியில்லைன்னா இவர் இருக்காரு, நான் இருக்கேன், சுரேஷ், ஸ்ருதி, வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம் உங்களுக்கு ஒண்ணு பாக்குறதுக்குன்னா, ஆனா என் அம்மாவுக்கு யார் இருக்கா, என் தம்பி மட்டும்தான், அவன் ஒரு ஆளும் ஆபீஸ் போவானா இல்ல வீட்டுல இருந்து எங்க அம்மாவை கவனிச்சுக்கிருவானா,
ஒரு என்னன்னு சொல்லி கேட்க கூட முடியல. ஒரு பெத்த மகளா அம்மா கிட்ட உட்காந்து ஆறுதலா 2 வார்த்தை பேச முடியல. உடம்பு சரியில்லைன்னா என்ன எதுன்னு கவனிச்சுக்கிற முடியல. எங்க அம்மா கூட ஒரு 2-3 நாளாவது இருந்து அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு போட்டு அவங்களுக்கு உடம்பு முடியல பாத்துக்கிறேன்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா நடக்காத காரியம். ஒரு 3 மணி நேரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கே இப்படி பேசுறீங்க. உங்க உடம்புல எந்த குறையும் இல்ல. டாக்டர் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நார்மல் தான். ஆனா உங்களுக்கு அதாயிருமோ இதாயிருமோ, பாக்யராஜ் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பறக்குறீங்களே, துடிக்கிறீங்களே. உங்களுக்கு ஒண்ணுனா உங்க பையன் கூட்டிட்டு போறாரே, அதே மாதிரி என் அம்மாக்கு ஒண்ணுனா நான் தானே போய் நிக்கணும். என்னங்க நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பட்டு பட்டுன்னு கேட்க ராகவனால வாயே திறக்க முடியல. அப்பதான் மதி ரொம்ப சரியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்யராஜ், மலரு விடு மலரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, என்னங்க போ, என்ன போ, நான் தப்பா செஞ்சுட்டேன்? அம்மாவை தானே பார்க்க போனேன், இல்ல வேற எந்த இடத்துக்கும் சொல்லாம கொள்ளாம போயிட்டு வரேனா? இங்க பாருங்க, நீங்க இதுல என்னைய போன்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க அம்மா அப்பாவை நீங்க பாத்துக்கிற மாதிரி என் அம்மாவை நான் தான் பாத்துக்கிறணும். எனக்குன்னு இருக்கிறது அம்மா மட்டும்தான். அதனால அம்மாவுக்கு முடியலன்னா நான் போகத்தான் செய்வேன், அவங்கள போய் பார்த்துட்டு வரதான் செய்வேன். அதை தப்புன்னு யாரும் சொல்லவும் முடியாது. அது என்ன, நீ போறாந்தா மொத்தமா போய் எங்க இருந்துக்கலான்றீங்க? மொத்தமா போய் எங்க இருக்கிறதுக்கா உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? எதா இருந்தாலும் அவர் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு பேச ராகவனால வாயவே திறக்க முடியல. ஏய் மலரு, மாமா கிட்ட என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்ல, இப்படி எதுவுமே பேசாம அமைதியா போனா எல்லா இடத்துலயும் தப்பாயிரும்ல. நானும் என்னுடைய கருத்தை சொல்லிதான் ஆகணும். எனக்கு தோணுனதை நான் சொல்றேன். நான் எங்க அம்மாவை பார்க்க போனது தப்புன்னு எனக்கு தோணல. அதே மாதிரி இனிமேல் உங்ககிட்ட சொல்லாமலாம் போக மாட்டேன். எங்க அம்மாவை போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவேன். நான் இங்க போய் வாரக்கணக்காவோ மாசக்கணக்காவோ 2 நாள் 3 நாளோ இருந்துட்டு வர மாட்டேன். காலையில பார்க்க போறேன்னா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பார்த்துட்டு திரும்ப வந்துருவேன். அவ்வளவுதான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் தங்கணும்னு உங்ககிட்ட கேட்கல. எங்க அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்காவது அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு பேச ராகவனுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருது. இந்த வீட்டுல வர வர என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பட்டுன்னு கோவத்தோட எந்திரிச்சு உள்ள போயிடுறாரு. அப்பதான் லட்சுமி, மலரு நீ வர வர ரொம்ப மாறிக்கிட்டே வர.